இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஓசேயா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இந்த புதிய நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம் ஒவ்வொருவருடைய மனதுக்கும் ஒரு அமைதியையும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதல் கொடுக்கும் வசனமாக இருக்கிறது. அநேகருடைய சோர்வு, கவலை, வேதனையை தணிக்கக்கூடிய இந்த வார்த்தை பலரின் எழுச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணமாக இருக்க போகிறது. இந்த அருமையான காலை பொழுது தந்த ஆண்டவருக்கு நாங்க முதல்ல நன்றியை சொல்லுவோம். எப்ராயிம் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற ஒரு மக்களினம். அவங்க பலமுறை தவறு செய்தாலும் ஆண்டவர் அவர்களை முழுமையாக கைவிட மனமில்லாமல் இந்த வார்த்தையை பேசினார். இந்த வசனத்தினூடாக ஆண்டவர் நீதி உள்ளவராக மட்டுமல்ல, இரக்கமுள்ள பிதாவாகவும் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் எப்ராயிம் மக்களினத்தை போலதான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மனமில்லாத, விருப்பமில்லாத காரியங்களில் ஈடுபட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட்டு விடவே இல்லை. அவர் ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறார். எங்களை அன்றாடம் வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய அன்பு கரம் எங்களை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறது. எங்களை தாங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில விரக்தியான சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. யாரும் இல்லை என்ற அந்த ஒரு தனிமை உங்களை வாட்டி வகைத்து கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனை, போராட்டம், அநேக தோல்விகள், இப்படியான சவால்களை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்றதை நாங்கள் இன்றைக்கு பல சமயங்கள்ல மறந்து போய் செயல்படுறோம். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று. ஆண்டவருடைய அன்பு மனுஷர்களுடைய அன்பை போல மாறிக்கொண்டே இருப்பதல்ல. மனிதர்கள் சூழ்நிலைக்கேற்ப மாறலாம், ஆனால் ஆண்டவர் நிலையானவர். நாம் அவதோறும் போதும் திரும்ப வர வாய்ப்பளிப்பவராயிருக்கிறார். நம்பிக்கை இழந்த நேரங்களில் அவர் துணை நிற்கிறார். அவரை விட்டு தூர போன சந்தர்ப்பங்களையும் திரும்பி வருவதற்காக அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த வசனம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக பெரிய ஆறுதலாக இருக்கும். இந்த புதிய நாள்ல நாங்க கடந்த கால தோல்விகளை நினைத்து மனமுடைய வேண்டாம். ஆண்டவர் இன்னும் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார். அவர் உங்களை கண்ணீர் சிந்த விட மாட்டார். உங்களுடைய கண்ணீரை காணும் தகப்பனும் அல்ல, உங்கள் சுபத்தை அவர் கேட்கும் தகப்பனாக இருக்கிறார். உங்களை தனியாக இல்லை, உங்களை அவர் கூட இருந்து வழி நடத்துகிறார். அதை நீங்க நினைவுல கொள்ளுங்க. இன்று உங்களுடைய இதயத்துல ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்ற இந்த வேத வசனம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். அந்த நம்பிக்கையோடு நாளை ஆரம்பிக்கும் போதும் பயம் குறையும், சமாதானம் பெருகும், வாழ்க்கை புதிய உற்சாகத்தை பெறும். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் போது எந்த சூழ்நிலையும் நம்மை முற்றிலும் அழிக்க முடியாது. அதனால பிரியமானவர்களே, இந்த வசனத்தை உங்களோட மனதில் பதிய வைங்க. ஆண்டவர் எப்ராஹிமை எப்படி கைவிட மாட்டார் என்றாரோ, அதே போல உங்களையும், உங்களோட குடும்பத்தையும், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையையும், உங்களோட வேலை, நீங்க போகிற இடம், உங்களுடைய சொந்த தேவை அனைத்தையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களோட வாழ்க்கைக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் புதிய பலனாகவும் மாறட்டும். ஆமேன்.